So in the video நம்ம பார்க்க போறது 11th business max தான் பார்க்க போறோம். chapter 4 exercise 4.3 ல இருக்கிற 8th sum தான் பார்க்க போறோம். evaluate first subdivision கொடுத்திருக்காங்க cos 20 plus cos 100 degree plus cos 140 degree. So இத நம்ம solve பண்ண போறோம். So இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos a plus cos b equal to 2 cos a plus b divided by 2 into cos a minus b divided by 2. So இதுதான் அந்த ஃபார்முலா. So இதுல வந்து நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ 2 cos 20 plus 100 degree divided by 2 into cos 20 minus 100 degree divided by 2. So இந்த cos 140 அப்படியே தான் இருக்கும். So next step பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 cos 120 degree divided by 2 cos இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, நெகட்டிவ்ல தான் வரும், minus 80 degree divided by 2. So நமக்கு cos கூட மைனஸ் வந்துச்சுன்னா, cos கூட நமக்கு மைனஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ பாசிட்டிவாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதனால் நம்ம பாசிட்டிவாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்டூ cos 140 degree. அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 60. ஸோ 2ம் 80யும் கேன்சல் பண்ணால் நமக்கு 40. அப்போ பார்த்தீங்கன்னா 2 cos 60 degree into cos 40 degree into cos 140 degree. ஸோ இந்த இடத்துல சிம்பிள் ப்ளஸ் வருது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 cos 60 டிகிரியோட வேல்யூனா 1/2. ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இன்டூ cos 40 degree plus cos 140 degree. இப்போ பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு cos 40 degree plus cos 140 degree அப்படி நமக்கு பேலன்ஸ் கிடைக்குது. திருப்பி நம்ம இதே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், ஏன்னா நமக்கு ரெண்டுமே cos கொடுத்துருக்கறனால. அப்போ பார்த்தீங்கன்னா 2 cos a யோட வேல்யூ வந்து 40, b யோட வேல்யூ வந்து plus 140 divided by 2. நெக்ஸ்ட் cos 40 minus 140 divided by 2. அப்போ 2 cos இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 divided by 2 cos. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 100 வரும், மைனஸ் 100 அப்படின்னு வரும். ஸோ காஸ் கூட மைனஸ் 100 வந்துச்சு அப்படின்னா நம்ம அது இக்னோர் பண்ணிடலாம், இதை மைனஸ் வந்து இக்னோர் பண்ணிடலாம். அப்போ காஸ் 100 அப்படின்னு நம்ம போட்டால் போதும். அப்போ 100 divided by 2. இது எல்லாமே நமக்கு டிகிரியில் இருக்குது. அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 90. அதே மாதிரி 2 100 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 50. அப்போ 2 cos 90 degree into cos 50 degree. இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. நம்மளோட cos 90 டிகிரியோட வேல்யூ என்ன? cos 90 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0. அப்போ 2 into 0 into cos 50 degree. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்னு தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். sin 50 degree minus sin 70 degree plus sin 10 degree. நமக்கு இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா sin c minus sin d அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதை? இந்த sin 50 degree minus sin 70 degree இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபர்தராக ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவோடது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 cos c plus d divided by 2 into sin c minus d divided by 2. அப்போ c அப்படின்றது நமக்கு பார்த்தீங்கன்னா 50, d அப்படின்றது நமக்கு 70. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ 2 cos c யோடது நான் என்ன சொன்னேன் 50, d யோடது 70 degree divided by 2. நெக்ஸ்ட்டு sin 50 minus 70 degree divided by 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். அப்போ 2 cos 120 degree divided by 2
நெக்ஸ்ட்டு சைன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 20 டிகிரி டிவைடட் பை 2. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ 2 டேபிளை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது 60, அதே மாதிரி இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 டிகிரி. ஸோ இது கூட ப்ளஸ் சைன் 10 டிகிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம எப்படி எழுத போகிறோம்? 2 cos 60 டிகிரி இன்ட்டு சைன் மைனஸ் 10 டிகிரி ப்ளஸ் சைன் 10 டிகிரி. ஸோ சைன் கூட நம்ம மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வெளியில் காட்டணும். ஸோ மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கேயே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 2 cos 60யோட வேல்யூ என்ன? 1/2. ஸோ இந்த இடத்துல நம்ம மைனஸ் வெளியில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். மைனஸ் சைன் 10 டிகிரி ப்ளஸ் சைன் 10 டிகிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ தேர்ஃபோர் வேல்யூ வந்து 0. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.